பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாத தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். வேதத்தை நம்ம படிக்க 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 நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த வேதம் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, வேதத்தை படிக்கிறோம், இவைகள் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார் என்பதை நாம் நினைக்காமல் வாழ்கிறார்கள் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தாருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு காரியங்களை புரிந்துக்கணும். வேதம் அழகாக நமக்கு சொல்லி பாருங்கள். வேதத்தில் சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ பாருங்கள், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறாருக்கு. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லி தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தைரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவர். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் நமக்கு சொல்லி கொடுத்து, அவர் என் பட்சத்தில் தான் இருக்கிறாரான்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரங்களில் அவர் நம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறார், அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், எங்கேயும் இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை முதலாவது அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பட்சத்தில் இருந்தார்னா நம்முடைய தேவைகள்லாம் சந்திப்பார், நம் நெருக்கத்தை மாற்றுவார், கண்ணீர் துடைப்பார். அப்பா நம்ம கூட இருக்கிறார்னு சொன்னாலே ஒரு வீட்டில் உடனே வருவாங்க, என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற, கேள்வி பார்த்தீங்களா? பார்த்துட்டு கம்முன்னு போகிறவர் இல்லை, அது சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாம போதுன்னு வந்தவொடனே அப்படி பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க, சாப்பிட்டியாம்மா, என்ன வேறு எதுனா சாப்பிட்றியா வா. பட்சத்தில் இருக்கும்போது அவருடைய தேவையை சந்திக்கிறாங்க. இப்போ நான் தூரமாக இருக்கிறேன், என்ன பண்ணுவேன், அம்மா சாப்பிட்டியா, இல்லைன்னா போயிட்டு இப்படி சாப்பிடு, இல்லைன்னா செஞ்சு சாப்பிடு அப்படின்ட்டு போயிருப்பேன். அது சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு சொல்ல தான் முடியும். ஆனால் பட்சத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வேண்டியதை என்னால் கொடுக்க முடியும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்போதும் உணர வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார், அந்த பேசின காரியங்களை அறிந்து கொண்டார். அவர் சொல்கிறார், நான் கூட வருவேன்ட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்கிறவளுக்கும் உன்னை கைவிட மாட்டேன், நான் கூட தான் வருவேன்னார். இப்போ கூட வரேன்னு சொன்னவரை பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் நினைக்கூட இருக்கா. ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. அன்றைக்கு மாமா என்ன பண்ணுற, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனை பண்ணுற நேரத்தில் பாருங்கள், தன்னோடு பட்சத்தில் இருக்கிற தேவனத்தில் போய் முறையிடுகிறார். அப்பா என்னை இப்படி என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, எனக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, இப்படி செய்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய. பட்சத்தில் இருக்கிற தேவன் லாபானை பார்க்கிலும் யாக்கோபுடைய மந்தையை பெருக பண்ணுகிறார். பட்சத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் கூட இந்த என்ன செய்கிறேன்னு மட்டும் பார், நீ அவனை கண்டெல்லாம் பயப்படாத. அவன் அப்படி உயர்ந்துட்டான், அவனை மேலே போயிட்டான், அவன் நல்லா இருக்கிறான், நீ நினைக்காத, நான் அவனை விட உன்னை நல்லா வைக்கிறேன், நான் அவனை விட உன்னை ஆஸ்வாதம் மாற்றுறேன். எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுங்களா? இப்படி உயர்த்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, நிறைய நேரத்தில் நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் நெருக்கப்படும் போது அவர்கள் ஜீவனே கசப்பாய் மாறியது. என்னங்க இவ்வளோ பாரப்படுத்துகிறான், இருக்கிறத விட செத்து பண்ண நல்லா இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கசப்பு, அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பட்சத்தில் இருக்கிற தேவன் கூட இருந்து உதவி செய்கிறார். அவருடைய நெருக்கத்தை மாற்றும்படிக்கு அவர்கள் நடுவிலே ஒரு அற்புதங்களை செய்து அவர்களை விடுவித்து கொண்டு வர அவர் பிரயாசப்படுகிறார். இவர்களை விட, எகிப்தின் ஜனங்களை விட இவர்களை பலசாலியாய் மாற்றுகிறார். இவர்களை விட இவருடைய தேவன் இவரோடு கூட இந்த அற்புதங்களை செய்கிறார் என்பதை. இங்கே தண்ணி ரத்தம், இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி, இங்கே வண்டுகளும் பேன்களும், இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாமல். பார்த்தீங்களா, இவர்களுடைய ஆடு மாடெல்லாம் கொள்ளை நோய், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் கொள்ளை நோய் கிடையாது. எப்படிங்க இதெல்லாம்? பட்சத்தில் இருக்கிறவர் உன்னை உயர்த்துவார், பட்சத்தில் இருக்கிற உன் தேவையை சந்திப்பார். பட்சத்தில் இருக்கிறான்னா உன் கூட ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுருவோம். நிறைய நேரத்தில் பாருங்கள், நான் மட்டும்தாங்க கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தாங்க அப்படி இருக்கேன், நான் மட்டும்தாங்க இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறியாமல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஜனம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என் இயேசு என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, எனக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு பாதுகாப்பார், நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் தைரியமாக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாமல் நிறைய இடத்துல பயந்து பயந்து வாழுகிறீங்க. எதுக்காக பயப்படுற? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். பயப்படுகிறவுடைய ஆவியை தேவன் கொடுக்குற. அப்போ நீ பயப்படுறன்னு சொன்னால் பிசாசும் பக்கத்தில் நிற்கிறான் அர்த்தம்.
பிசாசு பக்கத்தில் இருந்தால் உன்னை வேதனைப்படுத்தினா இருப்பான், உன்னை கலங்க வச்சுருந்தா இருப்பான், உன்னை கண்ணீர் வடிக்க வைப்பான். அப்போ தேவன் பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் பயப்படாத, தைரியமாக இரு, நான் கூட இருக்கிறேன் என்று சொல்வார். நிறைய நேரங்களில் இப்படி அப்படி தேவனை தன் பக்கத்தில் கொண்டு வாங்க. இந்த தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை விரும்புங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்தப்பட இருக்கா. உபாகம புஸ்தகத்தில் 31:6 பாருங்கள். அங்கே வாசிக்கும் போது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். அவளை பார்த்து என்ன கிடந்தது, நீங்கள் பயப்படாத, திகையாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். அவங்கள பார்த்தாலும் நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாதுங்க. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை நடத்துவேன். நிறைய நேரத்தில் இப்படியாப்பட்ட நல் வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம், இப்படியாப்பட்ட வார்த்தைகளை நாம் மறக்கிறோம். அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆள், நீ பயப்படாதப்பா, நீ பலன் கொண்டு திடமானதாக இருக்க கற்றுக்கொள், நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, தைரியமாக இரு. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எவ்வளவாய் நேசித்த பிள்ளைகளை, ஏன்டா நீ பயப்படுற, அப்பா நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்வது போல் இந்த வேத வசனங்கள் நமக்கு துணையாக இருந்து நம்மளை வழிநடத்தி உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்கிறார், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கடனை குறித்து, கண்ணீரை குறித்து, பலவிதமான சூழ்நிலைகள் மாறி போச்சு. இப்படியா இருக்கான் பிள்ளை, இப்படியா இருக்கான் கணவன், இப்படியா இருக்காங்க மனைவி, வியாதி நம்மளை சூழ்ந்து கொண்டு பயப்படவே பயப்படாது. அப்பா, ஒரு நொடி பொழுதுலே நீர் என்னை குணமாக்க வல்லவர் ஆண்டவர், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். ஆண்டவரை, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பட்சத்தில் நீங்கள் இருங்கப்பா. இன்றைக்கி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பதை நிறைய பேர் உணராமல் இருக்காங்க. அதனால தான் பாவம் செய்கிறவங்க மாறுறாங்க. இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் தப்பு செய்வீங்களா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண, தவறு செய்யக்கூடாது. தவறு செய்யும்போது அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வந்துவிடும். எப்போ மாட்டுவனோ, எப்போ பிரச்சனை உண்டாகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அந்த கேள்விக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் பக்கத்தில் தேவன் இருக்கிறார். அவர் என் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தேவன். அவர் என்னை பயமுறுத்துகிற தேவன் அல்ல, எனக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு அவர் உதவி செய்கிற தேவன் என்பதை நீங்கள் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்கள், 33:29 நீங்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அவரை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, நீ சாதாரண ஆள் கிடையாது, பாக்கியவான். அடுத்து சொல்ல பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். பார்த்தீங்களா எப்படியாப்பட்டவராக உதவி செய்வதற்கான ஒரு தேவன் கூட இருக்கிறார். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? அன்று சொல்கிறாரு, உன்னை பாக்கியவான நான் வச்சிருக்கிறேன். இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பார்க்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பாக்கியவானுங்க, உங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க, நீங்கள் கேட்டால் எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் இஸ்ரவேலரும் நிறைய நேரத்தில் நான் கஷ்டப்படுறேன், நெருக்கப்படுறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ எங்கே இருந்தாலும் இந்த காரியத்தை கேட்கும்போது, இந்த சத்தியத்தை கேட்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், என்னை கர்த்தர் பாக்கியவனாக வச்சிருக்கிறாரு, நான் பிச்சைக்காரன் கிடையாது, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இவளை பார்த்து அப்படி தான் சொன்னார், நீ பாக்கியவான்பா, நீ பாக்கியவானுப்பா, உனக்கு நான் சகாயம் செய்யறதுக்கு நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு. அப்போது உன் பக்கத்து வீடோ உயர்த்த வீடோ ஆண்டவர் அறியாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு யார் இல்லை தெரியுமா? சகாயம் செய்யக்கூடிய தேவன் இல்லாமல் போகிறார். இன்றைக்கி வேதத்தை அறிந்த ஜனங்கள் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தின் நிமித்தமாய் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிற சகாயமின்றி. பார்த்தீங்களா எங்கே தெரியுமா கட்டாவது? பாவம் செய்யும் போது மட்டும்தான் இந்த சகாயம் கட்டாவது. அப்போ பரிசுத்தமாக இருக்கும்போது எனக்கு சகாயம் வருகிறது, நான் சகாயத்தை பெற்றுக்கொள்கிறேன். சகாயம் என்பது உதவி, இந்த உதவி எனக்கு கிடைக்குது, இந்த உதவியை பெற்றுக்கொள்கிற மனிதனாக மாறுகிறேன். அதனால் தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், வேதத்தோடு அதிக நேரம் உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். தேவன் உன்னை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவன். நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களில் இப்படி நாம் அறியாமல் பாவம் செய்து தவறான பழக்கங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவ உதவி இல்லாதவளாய் மாறுறீங்கள். பட்சத்தில் இருக்கிற தேவனை பட்சத்தில் இராதபடிக்கு நீங்கள் துரத்துருங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் உன் பட்சத்தில் தேவன் இருக்க வேண்டும்.
அவர் உன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ நல்லா இருப்ப. உன்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்கா. உனக்கு எல்லாமே சந்திக்கப்படும், உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அவர் உன் கூட இருக்கிறார். சகாயசரை கேடல் மட்டும் இல்லை, மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார், கேடகமாக இருப்பார். உனக்கு உதவி செய்கிற தேவன் உன் கூட இருப்பார். நிறைய நேரங்களில் இப்படி என்னை நடத்த வேண்டும், இப்படி என்னை ஆஸ்வதிக்கணும், இப்படி என் கூட இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் என்னை கண் நோக்குறாரு, என்னை பார்த்து நிற்கிறாரு. நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நான் பக்தியாக வாழ வேண்டும், நான் உண்மையாக வாழ வேண்டும், உத்தமத்தில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த சிந்தை உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு என்னை யாருங்க பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு ரூமில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது தவறுகள் பண்ணக்கூடாது. நீ அறைய பூட்டின்னு உள்ள இருந்தால் கூட அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா இருக்கிறாராம். அவர் உன்னை பார்த்துன்னு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. நான் கதவை சாத்தின்னு உள்ள இருந்தால் கூட என்னை ஒருத்தர் பார்த்துனே இருக்கிறாரு. அவர் தூரமாக இல்லை, என் பட்சத்தில் இருக்கிறாரு. அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கவனிங்க, அவர் உன் கூட இருப்பதனால உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய மேடுகளை நீ மிதிப்பா. ஏன் பயப்படுற? அவர்களை நான் என்ன பண்ண சுதந்திரிக்கும்படிக்கு, அவர்களை மேற்கொள்ளும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இது தெரியுமா உனக்கு? இந்த வேதத்தை படித்து பார், பைபிளை எடுத்துப்பார். சத்துருவை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்க வேண்டியத, சத்துரு தான் உன்னை பார்த்து பயப்படணும். பாருங்கள், எரிகோ கிட்ட வரும்போது அங்கே வேவுக்காரர்கள் போகும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் வருவதை கேள்விப்படும் போதே எங்கள் இதயம் கரைந்து போயிடுச்சு. இங்கே இருக்க மனிதர்கள்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னா, அங்கே இருக்க மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் வருதான், அந்த கூட்டம் இப்படியெல்லாம் செய்யுமா, அந்த கூட்டத்தோடு தேவன் வருகிறார் என்பதை அறிந்தார்கள். அவருடைய இதயமே கரைந்து போயிடுச்சா. இன்றைக்கி உன் கூட இருக்கிற தெய்வம் அவ்வளோ பெரிய தெய்வம். ஆனால் நீ என்ன பண்ணுறது தெரியுமா? உன் இதயத்தில் வேத வசனத்தை வைக்காமல், தேவனுடைய வார்த்தையோடு உறவாடாமல் நீ என்ன பண்ணுறது தெரியுமா? இன்றைக்கி நிறைய நேரத்தில் சத்ருவை பார்த்து வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிக்கிற ஒரு மகனாய் மாற்று. இன்றைக்கி அப்படி மாறக்கூடாது. என் கூட ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து பயப்படாதே என்று கற்றுக் கொடுத்துருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் எனக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை நான் இப்போது அறிந்து கொள்கிறேன். இன்றைக்கி அவர் அவருடைய ஜனங்களை பார்த்து பயமுறுத்துகிற காரியங்களை செய்ய மாட்டார். அவருடைய ஜனங்களோடு கூட இருந்து பயப்படாது என்று, திகையாது என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, கொஞ்சம் பரிசுத்தமாக வாழ்ந்து பார், பரிசுத்தமாக நடந்து பார். உன் கூட தெய்வம் இருக்கிறார். யோசுவா சொல்கிறாரு, நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்த முடியும் அப்படின்னும் போது, சரி நடத்த முடியாதா, விட்டுப்போன்னு சொல்லவே இல்லை. அவர் கிட்ட போனார். நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன் என்று சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுதில்லை என்று சொல்லி அவரை தேற்றுகிறார். அப்போது உன் கூட இருப்பேன், நான் உன்னிட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு கூட இருந்தார். அப்போ விலக மாட்டாராம், கைவிட மாட்டாராம். எப்பொழுது? ஒரு மனிதன் பரிசுத்தமாக இருந்தால்தான் தேவன் பட்சத்தில் இருப்பார், தேவனும் கூட இருப்பார், அவரை வழிநடத்தினார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான், நாம் கூட இருக்கிறதுனால. அப்போ தேவன் நம்ம கூட இருந்தால் நம்மளை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை தருவார். அவர் நம்ம கூட இருப்பார். இன்றைக்கு அநேகரோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அறியாமல் நீங்கள் அநேக காரியங்களை தவறு செய்கிறீங்க. அந்த தவறுகளை விட்டு விடுங்கள். கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டே, எப்போதும் எங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இருக்கிறீங்க, எங்கள் தேவையை சந்திக்கூட இருக்குங்க. அநேக நேரங்களில் அநேக மக்கள் தவறு செய்து தெய்வ உதவி இல்லாமல் தெய்வ ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அப்படி வாழாதபடிக்கு, அப்படி நடக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து கொண்டு, உண்மை அண்டிக் கொண்டு உமக்காக வாழ பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.